ப்ரோ கபடி லீக் சீசன் 11 முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நமக்கு கண்டென்ட் தாராளமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த சீசனோட டாப் 10 ரைடர்ஸ் யாரு, டாப் 10 டிஃபெண்டர்ஸ் யாரு, டீம்ஸ் ரைடிங் அண்ட் டிஃபென்ஸ்ல யாரு கெத்தா இருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட டீம் ஆஃப் த டோர்னமெண்ட், ஸ்டார்டிங் 7 ஆஃப் த டோர்னமெண்ட் உங்களுக்காக சொல்ல போறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி நான் கேட்டுடுறேன். ஒரு சீசனில் 300 ரைட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஒரே சீசனில் 3 பிளேயர்ஸ் 300க்கு மேலே ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அது எந்த சீசன், அந்த 3 பேர் யார், மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஹார்ட்டை கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகும். ஃபர்ஸ்ட் ரைடிங் பாயிண்ட் அதுல இருந்து நான் போயிடுறேன். இந்த சீசன் PKL சீசன் 11ல 10வது இடம் டாப் 10 ரைடர்ஸ் லிஸ்ட்ல பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா UP யோதாஸோட ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் பவானி ராஜ்புட். 22 போட்டிகளில் 151 ரைட் புள்ளிகள். அந்த டீம் கடைசி வரைக்கும் வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் பவானி ராஜ்புட். அண்ட் தென் 9வது இடம் சிவம் பட்டாரே, ஹரியானா ஸ்டீலர்ஸ். 24 போட்டிகளில் 158 ரைட் புள்ளிகள். தலைவர் ரைடிங்ல கலக்கி இருந்தாப்புல. அண்ட் டிஃபென்ஸ் ஃபைனல்ல அதை விட பயங்கரமா இருந்துச்சு. 8வது இடம் குமன் சிங் ஃப்ரம் குஜராத் ஜெயன்ஸ். 22 போட்டிகளில் 159 ரைட் புள்ளிகள். குஜராத் ஜெயன்ஸ் கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கணும் தன்னை அப்படின்னா அது குமன் சிங்கோட பர்ஃபார்மன்ஸ் தான். 7வது இடம் வினய் டிவாட்டியா ஃப்ரம் ஹரியானா ஸ்டீலர்ஸ். 24 போட்டிகளில் 164 ரைட் புள்ளிகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஹரியானா ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் பேஸ் பண்ண ஒரு டீம். பட் ரைடிங்கை லீட் பண்ண ஒரு பிளேயர்னா அது வினய் தான். ஸோ அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுப்போம். அது இல்லாம 6வது இடம் விஜய் மாலிக் ஃப்ரம் தெலுங்கு டைட்டன்ஸ். 22 போட்டிகளில் 172 புள்ளிகள் எடுத்திருந்தாரு. கண்டிப்பா தெலுங்கு டைட்டன்ஸ் கடைசி வரைக்கும் பிளே ஆஃப் ரேஸ்ல இருந்தாங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் விஜய் மாலிக்கோட பர்ஃபார்மன்ஸ் இன் ரைடிங் தான். பவன் ஷராவத் இல்லாத சமயத்தில் பவனை விட நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு நான் சொல்லுவேன். கிவ் சம் கிரெடிட்ஸ். 5வது இடத்துல அயன் ஃப்ரம் பட்னா பைரட்ஸ். பட்னா பைரட்ஸோட தளபதினு கூட சொல்லலாம். 25 போட்டிகளில் 184 ரைட் புள்ளிகள். பட்னா பைரட்ஸ் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்கன்னா அதுக்கு அயனும் ஒரு முக்கியமான ரீசன். 4வது இடம் அஜித் சவான், யூமும்பாவோட ஒரே ப்ராமிசிங் ரைடர். 23 போட்டிகளில் 185 ரைட் புள்ளிகள். இந்த பிளேயர் 200 ரைட் புள்ளிகளை கிராஸ் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. மேபி அடுத்த சீசன் பிடிச்சிருவாரும் நம்பிக்கையும் இருக்கு. 3வது இடம் அர்ஜுன் தேஷ்வல். கடைசி 2 சீசன் அந்த கிரீன் ஸ்லீவை நான் விடமாட்டேன் அப்படின்னு கையில் வச்சிருந்தவருக்கு இப்போ 3வது இடம் தான் கிடைச்சிருக்கு. ஃப்ரம் ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ். 23 போட்டிகளில் 227 ரைட் புள்ளிகள். 2வது இடம் ஆஷு மாலிக் ஃப்ரம் டபான் எல்லிகேசி. 23 போட்டிகளில் 262 ரைட் புள்ளிகள். ரீசெண்டா இல்ல கடைசி ஒரு சில மேட்சஸோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டிப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அன்டவுட்டட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட்னா பைரட்ஸோட பிரைமரி ரைடர் தேவாங்க். 25 போட்டிகளில் 301 ரைட் புள்ளிகள். அண்ட் பெஸ்ட் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் இவர் தான். ஸோ இங்க லீக் ஸ்டேஜ் வரைக்கும் தான் கணக்கில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. லீக் ஸ்டேஜ் அண்ட் பிளே ஆஃப் பிளே பண்ணாம போறது இவங்களோட தப்பு கிடையாது. ஸோ பிளே ஆஃப் போறதும் கணக்கில் எடுக்கப்படும் இந்த டாப் 10 லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டாப் 10 ரைடர்ஸை பார்த்தீங்கன்னா இதுல பர்தீப் நர்வால் கிடையாது, பவன் ஷராவத் கிடையாது, மணிந்தர் சிங் கிடையாது, தமிழ் தலைவாஸ்ல இருந்து ஒரு பிளேயர் கூட கிடையாது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற அந்த டாப் 10 பட் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த டிஃபெண்டர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா 10வது இடம் பட்னா பைரட்ஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு பிளேயர்னு சொல்லுவேன். ரைட் கவர் தீபக் சிங். 25 போட்டிகளில் 64 டேக்கிள் பாயிண்ட்ஸ். அண்ட் 9வது இடம் அன்குஷ் சாத்தி ஃப்ரம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். 23 போட்டிகளில் 68 டேக்கிள் பாயிண்ட்ஸ். இவரும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. 8வது இடம் சுமித் சாங்வான் ஃப்ரம் UP யோதாஸ். 23 போட்டிகளில் 72 டேக்கிள் பாயிண்ட்ஸ். அவருமே UP யோதாஸோட லெஃப்ட் கார்னரை சூப்பராகவே பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். 7வது இடம் ராகுல் சேத்வல் ஃப்ரம் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ரைட் கார்னர் பிளேயர். 24 போட்டிகளில் 73 டேக்கிள் பாயிண்ட்ஸ். is the hero for Haryana Steelers every season. 5வது இடம் நித்யேஷ் ஃப்ரம் UP யோதாஸ். ரைட் கார்னர் பிளேயர். 23 போட்டிகளில் 74 டேக்கிள் பாயிண்ட்ஸ். UP யோதாஸ் கார்னர்ஸ் 2 பேருமே கலக்கியிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். 5வது இடம் நிதின் ராவல். அவர் லீக் ஸ்டேஜ் முடிச்சுட்டு போற வரைக்குமே அவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நான் விடமாட்டேன்னு பிடிச்சி வச்சிருந்தாரு. அவருக்கும் ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஃப்ரம் பெங்களூரு புல்ஸ். 22 போட்டிகளில் 74 டேக்கிள் பாயிண்ட்ஸ். 4வது இடம் யோகேஷ் தாகியா ஃப்ரம் டபான் எல்லிகேசி. 22 போட்டிகளில் 75 டேக்கிள் பாயிண்ட்ஸ். யோகேஷுமே ஒரு ரைட் கார்னர் பிளேயர். அண்ட் தென் டாப் 3ல முடிச்சிருக்கிற 3 பேருமே லெஃப்ட் கார்னர் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். 3வது இடம் தமிழ் தலைவாசியை சேர்ந்த நித்யேஷ் குமார். 22 போட்டிகளில் 77 டேக்கிள் பாயிண்ட்ஸ்.
ஒரு சில போட்டிகள் சொதப்பிட்டாரு, இல்லாட்டி 80+ போயிருப்பாரு. அண்ட் பிகேஎல் சீசன் 11ஓட டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் நிதேஷ்குமார் தான் அப்படிங்கிறதும் கூடுதலான விஷயம். இரண்டாவது இடம் அன்கித் ஜக்லான், 25 போட்டிகளில் 79 டேக்கிள் பாயிண்ட்ஸ், பட்னா பைரட்ஸோட கேப்டன் அண்ட் டிஃபென்ஸையும் நல்லாவே லீட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அன்டவுட்லி முகமது ரெசா சடோலிச்சியன், 24 போட்டிகளில் 82 டேக்கிள் பாயிண்ட்ஸ். ஸோ இவர் வந்து இந்த லிஸ்ட்ல மேலே இல்லாமல் இருந்தால் தான் அது பெரிய அதிசயம். ஸோ இவரோட நேம் ரொம்பவே டாப்ல இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு டீம்ஸோட ரைட் பாயிண்ட்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே வரேன். ஸோ இதுலேயுமே நான் பாட்டம்ல இருந்து டாப்புக்கு வரேன். 11வது இடம், அதாவது பிகேஎல் சீசன் 11ல் ரொம்ப மோசமான ரைடிங் யூனிட் வச்சிருந்த டீம் குஜராத் ஜெயன்ஸ், 378 ரைட் புள்ளிகள் மட்டுமே தான் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் சேம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட நாங்கள் வந்து குறைஞ்சவங்க கிடையாதுங்கிற மாதிரி பெங்களூர் புல்ஸும் அதே புள்ளிகளை எடுத்து 11th பிளேஸை பிடிச்சிருக்காங்க. 2 டீமும் சேம் ரைட் புள்ளிகள் 378. 10வது இடம் தமிழ் தலைவாஸ் 402, அதாவது அவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க 22 போட்டிகளில். பட் இந்த டீமோட ரைடிங் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு இந்த சீசன். 9வது இடம் புனேரி பல்டன், இது எனக்கு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, டாப்ல இருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஆல்வேஸ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் கொடுப்பாங்க. 405 ரைட் புள்ளிகள் அப்படிங்கிறது எடுத்துருக்காங்க. தமிழ் தலைவாஸ் கம்பேர் பண்ணும்போது 3 ரைட் பாயிண்ட்ஸ் அதிகம். 8வது இடம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், 23 போட்டிகளில் 411 ரைட் புள்ளிகள், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். பட் இதில் பாதி அர்ஜுன் தேஷ்வால் எடுத்தது தான். 7வது இடம் பெங்கால் வாரியர்ஸ், 22 போட்டிகள் 412 ரைட் புள்ளிகள், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க. பட் எண்டில் வர வர கம்மியாயிடுச்சு. 6வது இடம் யூ மும்பா, 23 போட்டிகளில் 443 ரைட் புள்ளிகள், நல்ல பர்ஃபார்மன்ஸ் யூ மும்பா. முக்கியமாக இதோட கிரெடிட்ஸ் அஜித் சவானுக்கும் போகணும். அண்ட் தென் 5வது இடம் தெலுங்கு டைட்டன்ஸ், 22 போட்டிகளில் 458 டேக்கிள் பாயிண்ட்ஸ், இதோட கிரெடிட்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸோட ரைடர்ஸான பவன் ஷராவத், விஜய் மாலிக் அண்ட் ஆஷிஷ், இவங்க 3 பேருக்கு தான் மஞ்சித் ஆல்சோ கொடுத்துருங்க. 4வது இடம் தபானலி கேசி, 23 போட்டிகளில் 463 ரைட் புள்ளிகள், நவீன்குமார் கோயத், ஆஷு மாலிக் இருக்கிறப்போ அவங்களுக்கு தானே போய் ஆகணும். 3வது இடம் ஹரியானா சிலர்ஸ், 24 போட்டிகளில் 482 ரைட் புள்ளிகள், இவங்க ஒன்றும் ரைடிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது, பட் இருந்தாலும் ரைடிங்கில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. 2வது இடம் யூபிஓ தாஸ், 24 போட்டிகளில் 486 ரைட் புள்ளிகள். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பட்னா பைரட்ஸ், 25 போட்டிகளில் 568 ரைட் புள்ளிகள் கெத்து காட்டியிருந்தாங்க. அண்ட் தென் டிஃபென்ஸ் பாயிண்ட்ஸுக்குள்ள வரேன். இதையுமே நான் 10th பிளேஸ்லேருந்தே மேலே வரேன். 10th பிளேஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் 192 டேக்கிள் பாயிண்ட்ஸ், பெங்களூர் புல்ஸ் 11th பிளேஸ் 227 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 10வது இடம் தபானலி கேசி 235 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 9வது இடம் பெங்கால் வாரியர்ஸ் 240 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 8வது இடம் குஜராத் ஜெயன்ஸ் 242 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 7வது இடம் யூ மும்பா 243 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 6வது இடம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 246 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 5வது இடம் புனேரி பல்டன் 253 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 4வது இடம் யூபி யோதாஸ் 265 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 3வது இடம் பட்னா பைரட்ஸ் 277 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 2வது இடம் தமிழ் தலைவாஸ் 279 டேக்கிள் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஹரியானா சிலர்ஸ் 290 டேக்கிள் பாயிண்ட்ஸ். லீக் ஸ்டேஜை மட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க தமிழ் தலைவாசோட கை தான் ஓங்கி இருந்துச்சு. அவங்க தான் டாப்ல முடிச்சிருந்தாங்க இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே டீம்ஸ் அண்ட் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. இது இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் என்னோட சஜெக்ஷன் ஆர் என்னோட செலக்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ள நான் வரேன். ஸோ என்னோட ரைட் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா அன்டவுட்லி ராகுல் சேத்பால் தான். சாகர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் இருந்திருப்பாரு. பட் சாகர் இன்ஜுரி போயிட்டாரு. ராகுல் சேத்பால் தான் என்னோட ப்ராமிசிங். சூப்பர் டேக்கல் கா பாஷா ஆல்சோ அவரை நான் வைக்கிறேன். லெஃப்ட் கார்னர் வந்து நிதேஷ்குமார் போலாமா முகமது ரெசா போலாமான்னு எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் நான் இங்கே ஒரு செமையான ஒரு சாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். லெஃப்ட் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ரெசா சடோலிச்சியன் அவளுக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் தென் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் தீபக் அண்ட் கூடவே ரேசா மிர்பகேரி. தீபக் ஃப்ரம் பட்னா பைரட்ஸ் அவர் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏன்னா பட்னா பைரட்ஸ் ஃபைனல் வரைக்கும் வரதுக்கு தீபக் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சாரு. அண்ட் தென் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ரேசா மிர்பகேரி இந்த சீசன் கலக்கியிருந்தார் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதனால அவருக்குமே அந்த கவர் பொசிஷனை நான் கொடுக்குறேன். அண்ட் தென் 2 ரைடர்ஸ் ரொம்ப முக்கியமான ரைடர்ஸ். சென்டர் ரைடரா தேவங் தலால் கண்டிப்பா அவர் தான் இருக்கணும், ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட். அண்ட் தென் ரைட் இன்னை பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக்கை நான் பிளேஸ் பண்றேன். என்னோட ஃபேவரட் ரைடர். அண்ட் இந்த சீசன் அவரோட பர்ஃபார்மன்ஸும் அதே அளவுக்கு தரமாவே இருந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் தென் லெஃப்ட் இன்ல தான் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். நிதேஷ்குமாரை நான் லெஃப்ட் இன்ல பிளேஸ் பண்றேன். சம்டைம்ஸ் அதாவது சாகில் குலியா லெஃப்ட் கார்னரில் பிளே பண்ணாலுமே இங்கே போனஸ் போடாமல் லெஃப்ட் இன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நிதேஷ்குமார் பார்த்துக்கிட்டாரு. அண்ட் அவரோட பொசிஷன் இன் டிஃபென்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அவர் இருந்தால் எனக்கு எக்ஸ்ட்ரா பலம் தான். அதனால் அவரையும் நான் உள்ளே கொண்டு வரேன், நிதேஷ்குமாரையும். இது இல்லாமல் சப்ஸ்டியூட்டில் அர்ஜுன் தேஷ்வால், மொயின் ஷஃபாகி, விஜய் மாலிக் இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் நான் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட் என்னோட ஸ்டார்டிங் 7 டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் மட்டும் தான். இல்லை டீம் ஆஃப் த சீசன் என்ன வேணால் வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரோ கபடி லீக் சீசன் 11 டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் யாரு? உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் கீழே கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.